Welcome to Classic Higher Secondary School. 10th Standard Mathematics Chapter 5 Coordinate Geometry தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதை நான் ரெண்டு பார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு யூனிட்டை பார்க்க போகிறோம் ஆர் ஒரு எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ்க்கான கான்செப்டை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, எப்படி சேஞ்ச் பண்ணி கொஷினை கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ஒரு ப்ரீவியஸ் இயரோட கொஷின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்பையும் அதில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அண்ட் எத்தனை 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறப்பையும் நமக்கு அந்த யூனிட்கான ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டேப்லர் காலமாக கொடுத்துருக்கேன். ஸோ 2021 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் 2 கொஷின்ஸும் அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸும் 5 மார்க் கொஷின்ஸ் 2வும் டோட்டலாக 18 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2022ல் 1 மார்க் கொஷின்ஸ் 2 அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் 2வும் டோட்டலாக 16 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023ல் 1 மார்க் கொஷின்ஸ் 1 அண்ட் 2 மார்க் கொஷின் 2, 5 மார்க் கொஷின்ஸ் 2 டோட்டலாக 15 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்கங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2024ல் 1 மார்க் கொஷின் 1 அண்ட் 2 மார்க் கொஷின் 2, 5 மார்க் கொஷின் 2 டோட்டலாக 15 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 2025ல் 2 1 மார்க்ஸ், 2 2 மார்க்ஸ் அண்ட் 2 5 மார்க்ஸ் டோட்டலாக 16 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் பப்ளிக்கில் எப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 கொஷின்ஸும், 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஷின்ஸும் அண்ட் 5 மார்க்ஸ் 2 கொஷின்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தட் மீன்ஸ் 15 மார்க்ஸ் to 18 மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். டோட்டலாக நம்மளோட போர்ஷன் 100 மார்க்ஸ் கொஷின், 100 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸில் 15 to 18% கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்பயே உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அப்போ நீங்கள் இந்த யூனிட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர், இன்க்ளனேஷன் ஆஃப் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும் பார்ப்போங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம பேசிக்காகவே கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படின்னாவே நம்ம மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா 4 குவாட்ரண்ட்ஸ் தான். ஸோ 4 குவாட்ரண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா நமக்கு போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் அண்ட் ஒய் குவார்டினேட்ஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ் நெகட்டிவாகவும் ஒய் பாசிட்டிவாகவும் இருக்குங்க. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்போ எக்ஸ் அண்ட் ஒய் போத் வந்து நெகட்டிவில் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் பாசிட்டிவாகவும் அண்ட் ஒய் நெகட்டிவாகவும் இருக்கும். இது வந்து பேசிக்காகவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்ம், அதாவது 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் குவார்டினேட்டில். எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு 2 பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏங்கிற பாயிண்ட் x1, y1னும் பிங்கிற பாயிண்ட் x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா d is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 plus x2 divided by 2 and y1 plus y1 divided by 2. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ஜென்ரலாக யார்கிட்ட கேட்டாலும் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்னா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஆல்டிடியூட், தட் மீன்ஸ் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியும். அது எப்போ மட்டும்தான் நமக்கு பாசிபிள் அப்படின்னா அதனோட பேஸும் ஹைட்டும் தெரிகிறப்ப தான். சப்போஸ் நமக்கு அந்த பேஸ் அண்ட் ஹைட் இல்லாமல் அந்த ட்ரையாங்கிளோட வெர்டசஸ் கிவனாக இருக்குது. இப்போ ஏங்கிற பாயிண்ட் x1, y1, பிங்கிற பாயிண்ட் x2, y2 அண்ட் சிங்கிற பாயிண்ட் x3, y3ங்கிறது கிவனாக இருக்குது அப்படின்னா அதனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ x1 y2 மைனஸ் x1 y3 பிளஸ் x2 y3 மைனஸ் x2 y1 பிளஸ் x3 y1 மைனஸ் x3 y2.
square units. And another method பார்த்தீங்க அப்படின்னா area is equal to 1 by 2 x1 y1 x2 y2 x3 y3 and x1 y1 square units. ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு ஆன்சர் கிடைக்குமா? கிடையாது, ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆஃப் அப்படிங்கிறத போட மறந்துடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த x1 y1 ஸ்டார்டிங்லேயும் யூஸ் பண்ணணும் அண்ட் லாஸ்ட்லியுமே யூஸ் பண்ணணும். இந்த மிஸ்டேக்கை காமனாக எல்லாருமே பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கேல்குலேஷன் பண்ணுறப்போ நம்ம அடிஷனுக்கான ரூலையும் மல்டிபிகேஷனுக்கான ரூலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக இதுக்கான 2 மார்க்ஸை நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose vertices are -3,5 5,6 and 5,-2. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கிராஃபில் இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -3,5 -3ல் 5 மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5,6 போத் பாசிட்டிவ்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். 5ல் 6 மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5,-2, அதாவது y நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். 5ல் -2. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் கொடுக்குறதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸில் மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும் அண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் மாற்றி பண்ணுறப்போ ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நேம் கொடுக்குறப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம நேமை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட் பாருங்கள், ஏ ஆஃப் -3,5 அண்ட் பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5,-2 அண்ட் சிங்கிற பாயிண்ட் 5,6. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டினோட் பண்ணதுக்கப்புறமா இதில் x1 y1 x2 y2 அண்ட் x3 y3. ஸோ இதை டினோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அண்ட் மல்டிபிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ இதனோட ஏரியாவை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிபிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப மைண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மல்டிபிகேஷன் ரூலும் அடிஷனுக்கான ரூலும் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ பாசிட்டிவ் நம்பர் இன்ட்டு பாசிட்டிவ் நம்பர்னாலும் நெகட்டிவ் நம்பர் இன்ட்டு நெகட்டிவ் நம்பர்னாலும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சராக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அண்ட் சப்போஸ் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் பாசிட்டிவ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம என்ன சைன் தான் யூஸ் பண்ணிக்கணுங்க? நெகட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி போடுறப்போ டோட்டல் ஆன்சருமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ரூல். ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டேன், நான் நெக்ஸ்ட்டு அடிஷன் போகிறேன் அப்படிங்கிறப்போ அடிஷனுக்கான ரூலையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ அடிஷனுக்கான ரூல் அப்படிங்கிறப்ப சேம் சைனாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை யூஸ் பண்ணிக்கணும். அதுவே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது அப்படிங்கிறப்போ சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைனை யூஸ் பண்ணிக்கணும். இந்த அடிஷனுக்கான ரூலையும் மல்டிபிகேஷனுக்கான ரூலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இதில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலுமே டோட்டலாக உங்களுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு ரூலையுமே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர். ஸோ குவாடிலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 4 சைட் க்ளோஸ்டு ஃபிகரை தான் நம்ம குவாடிலேட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த குவாடிலேட்டரோட 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 x1 x2 x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y1 plus x1 y4. ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் மெத்தட் 2க்கு 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x4 y1 எகைன் x1 y1 ஸ்கொயர் யூனிட். ஸோ இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே 1/2 மிஸ் பண்ணாமல் போடணும் அண்ட் x1 y1 ஸ்டார்டிங்லேயும் போடணும் அண்ட் எண்டிங்லேயும் போடணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் போடுங்க. அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிபிகேஷனுக்கான ரூல் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த இயரில் வந்து ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்குது. அப்போ ஈஸியாக உங்களால் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 8,6 5,11
-5, 12 and -4, 3. ஸோ இந்த கொஷின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளாக இருந்தாலும் குவாடிலேட்டராக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கான டயக்ராமை கிராஃபில் நீங்கள் மார்க் பண்ணிடணும். அந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் நேம் கொடுக்கறது ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் 8, 6. நம்ம அதை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 8ல் 6க்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 5, 11. 5ல் 11. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு -5, 12. எக்ஸ் நெகட்டிவாக இருக்குது அண்ட் ஒய் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் -5ல் 12. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் -4, 3. எக்ஸ் நெகட்டிவாக இருக்குது, ஒய் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ -4ல் 3. ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு குவாடிலேட்டர் கிடைக்குங்க. அந்த குவாடிலேட்டருக்கு நேம் எப்படி கொடுக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி, எங்கே எடுத்தாலும் சரி. பட் நமக்கு எப்படி இருக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸில் நேம் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நேம் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ஏங்கிற பாயிண்ட் பாருங்கள் 8, 6. அண்ட் பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5, 11. அண்ட் நெக்ஸ்ட் சிங்கிற பாயிண்ட் -5, 12. அண்ட் டிங்கிற பாயிண்ட் -4, 3. ஸோ இந்த பாயிண்ட்ஸை x1, y1, x2, y2 அண்ட் x3, y3, x4, y4. x1, y1, x2, y2, x3, y3, x4, y4 அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான கேல்குலேஷன் முடிச்சுட்டு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே நீங்கள் என்னென்னா அந்த அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கான ரூலை கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணுமா? இல்லை, செகண்ட் மெத்தடோட ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 or more than 3 points lies on the same straight line. That is called the collinear points அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லைன் மேலே 3 பாயிண்ட்ஸோ இல்லை மோர் தென் 3 பாயிண்ட்ஸோ லைஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஏரியா அப்படின்னா என்ன சொல்லுவோம் கண்ணா? ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதா ஏரியான்னு சொல்லுவோம். பட் நமக்கு இந்த கொலினியர் பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஏரியாவுமே நமக்கு என்ன ஆயிருக்காது? ஆக்குப்பை ஆயிருக்காது. ஸோ அப்போ அதனோட ஏரியா என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ தட் இஸ் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC 0 if and only if the points are collinear. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏரியா வந்து உங்களுக்கு 0வாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? கொலினியராக இருக்கும். சப்போஸ் கொலினியராக இருக்குது அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். அது ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை. சப்போஸ் நான் 4 பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குவாடிலேட்டரோட ஏரியாவும் என்னவாக தான் இருக்கும்? உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ கொலினியர் அப்படிங்கிறப்போ நமக்கு அதனோட ஏரியா என்னவா இருக்கும் கண்ணா? 0வாக இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் இதனோட கீ பாயிண்ட்ஸ் ஈஸியாக எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா கொலினியர் அப்படின்னா சேம் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர் என்னவாக இருக்கும்? நமக்கு 0வாக இருக்கும். 0வாக இருந்ததுன்னா கொலினியர்னு சொல்லலாம். சப்போஸ் ஏரியா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு ரொம்ப இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸ்பீடாக நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அந்த எக்ஸசைஸை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த 5.1 எக்ஸசைஸில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன பப்ளிக் கொஷின்ஸ் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க அண்ட் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேங்க. 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் PQR கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலினியர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அங்கே அதனோட ஆன்சர் 0 அப்படின்னா கொலினியர்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? தென் செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ் 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏரியா கொடுத்துட்டு கேங்கிற ஒரு அன்னோன் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 22 கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் செகண்ட் 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த பாயிண்ட்ஸ் P ஆஃப் -1, -4, Q of B, C and R of -3, 4 are collinear and 2B plus C is equal to 4. Then find the values of B and C கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி கிவன்லேயே வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கங்க.
அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொலினியர்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? அப்படி ஈக்குவேட் பண்ணுறப்போ நமக்கு அங்கே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்குங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷனையும் இந்த லீனியர் ஈக்குவேஷனையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பி அண்ட் சியோட ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதே சேம் மெத்தடு தான் இந்த 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க. ஒரு சம் எக்ஸாம்பிளையும் ஒரு சம் எக்ஸசைஸ்லையும் இருக்குங்க. ஸோ பாருங்கள் இது ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாடிலேட்டர் பேஸ் பண்ண சம்ஸ். ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாகவே எக்ஸாம்பிளில் ஒரு சம்மும் எக்ஸசைஸில் 3 சம்மும் டோட்டலாக 3 சம்ஸ் தாங்க குவாடிலேட்டரில் இருக்குது. அந்த 3 சம்ஸுமே பாருங்கள் எத்தனை வருஷம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் அதில் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற சம்ஸ். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இயர்லையுமே மேக்ஸிமம் வந்து இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மல்டிபிகேஷன் பண்ணுறப்பையும் அடிஷன் பண்ணுறப்பையும் சைனை கேர்ஃபுல்லாக போட்டிங்கனாவே உங்களால் ஈஸியாக அந்த 5 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுக்கு அடுத்து இதில் வேறு எப்படி கேட்கலான்னா இதனோட அப்ளிகேஷன் சம்ஸ், இதனோட காஸ்ட் கேட்குற மாதிரியோ இல்லை பெயிண்ட் அமௌண்ட் கேட்குற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கிற சம்ஸையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக இந்த 5 மார்க்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.2. 5.2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இன்க்ளனேஷன். ஸோ ஒரு இன்க்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே மேக் பண்ணுற பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மேக் பண்ணுற ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கணும். அண்ட் அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்? கவுண்டர் கிளாக் வைஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லோப்போட அனதர் நேம் வந்து கிரேடியன்ட்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற அந்த ஸ்லோப் எதை வந்து ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு லைனோட ஸ்டெப்னஸ், அதாவது எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குது ஒரு லைன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த லைன் ஸ்லாண்டிங்காக இருக்கிறத எது தான் டிஃபைன் பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் இன் ஒய், அதாவது ஒய் கோஆர்டினேட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அண்ட் எக்ஸ் கோஆர்டினேட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த லைனோட ஸ்லோப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய், சேஞ்ச் இன் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் அப்படின்னு நம்ம ஃபார்முலாவாக சொல்கிறோம். ஏன்னா அதுதான் அந்த ஸ்லோப்பை டிஃபைன் பண்ணுதுங்க. ஸோ நான் எனக்கு இது எப்போ யூஸ் பண்ண முடியும்னா அந்த லைன் மேலே இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்கிறப்போ என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் ஒய் அண்ட் சேஞ்ச் இன் எக்ஸை பொறுத்து என்னால் ஸ்லோப்பை சொல்ல முடியும். சப்போஸ் எனக்கு அது மேலே இருக்கிற 2 பாயிண்ட் கொடுக்கல, பட் அது மேக் பண்ணியிருக்கிற இன்க்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க, தீட்டா கிவனாக இருக்குது அப்படிங்கிறப்போ அங்கே நான் எப்படி ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அந்த லைன் மேலே இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்போம். அதுவே தீட்டா கிவன், தட் மீன்ஸ் இன்க்ளனேஷன் கிவனாக இருக்குது அப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா tan தீட்டாவை யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை என்ன லெட்டரால் டினோட் பண்ணுவோம்னா எம்ங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸ்லோப்போட அனதர் நேம் என்ன அப்படின்னா கிரேடியன்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷனை வச்சுட்டு ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் 3 டைப்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயோ இல்லை பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸோ இருக்குது அப்படின்னா அங்கே என்ன ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 டிகிரியை தான் மேக் பண்ணியிருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த லைன் இருந்தாலும் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தாலும் அங்கே என்ன ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம இன்க்ளனேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் தான் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 டிகிரியை தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? த இன்க்ளனேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எவ்ரி லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 0 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்க்ளனேஷன் கிவனாக இருந்ததுன்னா நம்ம ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? tan தீட்டா சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ tan 0வோட வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? tan 0வோட வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? ஸோ த லைன் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த லைன் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இது எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் சப்போஸ் அதனோட ஆங்கிள் 0லேருந்து 90 வரைக்கும் இருக்குது, அதனோட இன்க்ளனேஷன் 0லேருந்து 90 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதனோட ஸ்லோப் கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்குங்க? பாசிட்டிவில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனோட ஸ்லோப் எப்படி இருக்கும்? பாசிட்டிவில் இருக்கும். அப்போ பாசிட்டிவ்னா இப்போ tan 30யோட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்? 1/√3. tan 45யோட வேல்யூ 1ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ 0 மோர் தென் 0 அண்ட் 0 to 90 வரைக்கும் இருக்கிற எல்லாமே நமக்கு அதனோட ஸ்லோப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஸ்லோப்
tan thetaங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் சப்போஸ் தீட்டாவோட வேல்யூ 90 இருக்குது, அப்போ அந்த லைன் எப்படி இருக்குங்க? ஒய் ஆக்சிஸ்க்கு மேலேயோ இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாவோ இருக்குங்க. அதாவது எந்தெந்த லைனுக்கெல்லாம் ஆங்கிள் 90 இருக்கும் அந்த லைனெல்லாம் எப்படி இருக்குங்க? ஒய் ஆக்சிஸாவோ இல்லை பேரலல் டு ஒய் ஆக்சிஸாவோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ tan 90யோட வேல்யூ என்னங்க? அன்டிஃபைன்ட். ஸோ ஒய் ஆக்சிஸோட ஸ்லோப்பும் அதுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஸ்லோப்பும் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அன்டிஃபைண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் த பேரலல் லைன்ஸ். ரெண்டு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அதனோட ஸ்லோப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டூ நான் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் பேரலல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு லைன் பேரலாக இருந்ததுன்னா அதனோட ஸ்லோப்ஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தாங்க இருக்கும். சப்போஸ் ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதனோட லைன்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்குங்க? உங்களுக்கு பேரலாக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ டூ நான் வெர்டிக்கல் லைன்ஸ் வித் ஸ்லோப்ஸ் m1 and m2 are perpendicular if and only if m1 into m2 is equal to -1. ஸோ டூ லைன்ஸ் பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குங்க? அதனோட ஸ்லோப்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து -1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா டூ நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஏன் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு இப்போ ஒய் ஆக்சிஸோட ஸ்லோப் நமக்கு தெரியும் அன்டிஃபைன், எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் 0ன்னு தெரியும். அது ரெண்டுமே பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது வந்து காமனாக எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? டூ லைன்ஸ் பர்பண்டிகுலர்னா அதனோட ஸ்லோப்போட ப்ராடக்ட் -1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே ப்ராடக்ட் -1க்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டு லைனுமே எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்? பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதனோட ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்காதுங்க? -1க்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அது ஃபால்ஸ் தான். ஸோ அதனால தான் எப்பயுமே நம்ம எடுத்துக்கிற லைன் எப்படி தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவோம்னா டூ நான் வெர்டிக்கல் லைன்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த கண்டிஷன். அந்த வெர்டிக்கல் லைனை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஓகேங்களா? அது ரெண்டு லைனுமே நான் வெர்டிக்கல் லைனாக எடுத்துக்கிறப்ப மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்த்துடலாங்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 14, 10 and 14, -6. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது அப்படின்னா ஸ்லோப்க்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ இதை அப்ளை பண்ணுறப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா -16 டிவைடட் பை 0ன்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் 0 அப்படிங்கிறப்போ அதனோட ஸ்லோப் என்ன ஆகிடுங்க? அன்டிஃபைனாக மாறிடும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா parallel condition யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம்முங்க. The line P passes through the points 3, -2 and 12, 4 and the Q passes through the points 6, -2 and 12, 2 is P parallel to Q on question கேட்டிருக்காங்க. அதாவது Pங்கிற ஒரு லைன் இருக்குது அண்ட் Qங்கிற லைன் அது மேலே லைஸ் ஆகிருக்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அது 2 ஸ்லோப்பும் ஈக்குவல் அப்படின்னா கிவன் 2 லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குங்க. அதர்வைஸ் நாட் பேரலல். ஓகேங்களா? ஸோ அப்போ Pக்கு பாருங்கள் பாயிண்ட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? 3, -2 and 12, 4. ஸோ இதை x1, y1, x2, y2ன்னு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு 2/3 கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் Qக்கான இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் x1, y1 and x2, y2 எடுத்து சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 2/3ன்னு கிடச்சிருக்கு. m1, m2 ரெண்டு ஸ்லோப்புமே நமக்கு எப்படி இருக்குங்க? ஈக்குவலாக இருக்குது. therefore given 2 lines are parallel. ஓகேங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இயர்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க May 22 and July 24ல். ஸோ இதே மாடலில் எப்படி கேட்கலாங்க? பர்பண்டிகுலரும் செக் பண்ண சொல்லலாம். ஸோ அப்போ m1, m2ஓட ப்ராடக்ட் -1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த 2 லைன்ஸும் பர்பண்டிகுலராக இருக்கும். இதில் நமக்கு சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாடினேட் அன்னோனாக கொடுத்துட்டும் நமக்கு வந்து கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல், ஸோ ஃபைண்ட் த வேல்யூ அப்படிங்கிற மாடலையும் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ கொலினியருங்கிறது நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லையுமே பார்த்தோங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0னா கொலினியர்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எதை மேம் போடுறது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மாடல் பை ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் பை ஸ்லோப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லாமல் ஜென்ரலாக கொலினியர்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளமே இல்லை. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் 2 மெத்தட்ஸில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப் கான்செப்டை வச்சுட்டு நம்ம எப்படி கொலினியர்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி அந்த லைன் ஏபிசி இருக்கு இல்லைங்களா? அதில் ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி இது ரெண்டுமே ஆர் பிசி நம்ம 3ல் எப்படி வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அண்ட் ஏசியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அண்ட் ஏபி
ஏசி அண்ட் பிசி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரிங்க, ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும், அதனோட ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த கிவன் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குங்க, நமக்கு கொலினியராக இருக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் அண்ட் பேரலல் அண்ட் ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து கேட்குற மாதிரியும் அண்ட் கொலினியருக்கான பாயிண்ட்ஸும் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர் ஆஸ் த வெர்டிசஸ் 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டு அதனோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து பேரலோகிராமாக ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன 5 மார்க்ஸ் கேட்கலாம் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு பேரலோகிராமாக ஃபார்ம் பண்ணுதா இல்லை ட்ரெபீசியமாக ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிற மாடல் கொஷின்ஸும் கேட்கலாங்க. ஆர் 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாடலும் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை மைண்டில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சம்ஸ் போடுறப்ப எந்த இடத்துலையுமே மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.